கடவுளே, ஆதி தமிழை காப்பாத்துறதுக்காக இவ்ளோ தூரம் போராடிட்டு இருக்காரு. ஆனா ஆதி கிட்ட உண்மையான காரணம் என்னன்னு சொல்ல முடியாம கட்டாயத்துல நான் இப்ப இருக்கேன். எப்படியாவது தமிழ பவானி கிட்ட இருந்து காப்பாத்தி ஆகணும். அண்ணா, கொஞ்சம் சீக்கிரமா போங்க. சரிம்மா. கணேஷ், நீ சந்தேகப்பட்டது சரிதான். தமிழை கடத்தினவங்க பாரதிக்கு ஃபோன் பண்ணி 10 லட்ச ரூபா பணம் கேட்டு அவங்கள மிரட்டியிருக்காங்க. இப்போ நான் சொல்ற இடத்துக்கு நீ உடனே உன் போலீஸ் ஃபோர்ஸோட வந்துரு. நான் பணத்தை ரெடி பண்ணிட்டு நேராக வந்துடுறேன். ஓகே ஆதி. ஓகே ஆதி, யூ டோன்ட் வரி. என் டீமோட நான் இங்கே வந்துடுவேன். ஓகே, தேங்க்யூ. ஹலோ சார். சர்க்குணம், சீக்கிரமாக 10 லட்ச ரூபா பணத்தை எடுத்துக்கிட்டு நான் அனுப்புகிற லொக்கேஷனுக்கு வாங்க. சரி சார், வந்துடுறேன் சார். ம். இந்தாங்க. சரிம்மா. மேடம், அந்த பாரதி எவ்வளவு நேரத்துல இங்க வரதா சொன்னா? 15 மினிட்ஸ்ல வரதா சொன்னா. டைம் ஆயிட்டு இருக்கு மேடம், இன்னும் அவளை காணுமே. அவ வராம எங்க போயிட போறான்? அவ பொண்ணு நம்ம கையில இருக்கான்னு அவளுக்கு நல்லாவே தெரியும். கண்டிப்பா வருவான். பவானிக்கு மட்டும் நான் ஆதிக்கிட்ட விஷயத்த சொல்லி போலீஸோட வந்திருக்கேன்னு தெரிஞ்சா தமிழை ஏதாவது பண்ணிடுவாளோன்னு பயமா இருக்கு. ஆனா ஆதி சொன்ன மாதிரி என்னால இந்த விஷயத்த தனியாவும் ஹேண்டில் பண்ண முடியாது. இந்த பவானி எப்ப என்ன யோசிப்பான்னு தெரியாது. ஆதி அங்க போய் அந்த பில்டிங்ல தமிழை தேடி பார்த்து இல்லைன்னு சொல்லிட்டாரு. அப்ப அங்க இல்லைன்னா தமிழ் வேற எங்க இருப்பா? ஆதி, பணம் ரெடியா? ஏன்னா இதை வச்சுதான் அவங்களுக்கு தூண்டில் போடணும். ரெடி பண்ணிட்டேன். இரு, கார்ல இருக்கு. பாரதி, பிடிங்க. ஹேண்ட்பேக்கை கொடுங்க. இந்தாங்க, இது வச்சுக்கோங்க. பாரதி, இப்போ நான் சொல்கிறத நல்லா கேட்டுக்கோங்க. நீங்கள் இந்த பணத்தை கொடுத்துட்டு தமிழை கூட்டிகிட்டு வரப்போகிற மாதிரியே அந்த பில்டிங்குள்ளே போங்க. அங்கே எத்தனை பேர் இருக்காங்கங்கிறத நல்லா வாட்ச் பண்ணுங்கள். நாங்கள் அதுக்குள்ளே பில்டிங்கை சுற்றி ரவுண்ட் ஆஃப் பண்ணிடுறோம். தமிழ் சேஃபாக உங்ககிட்ட வந்ததும் நீங்கள் பணத்தை கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பிடுங்க. மற்றதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம். தேவையில்லாமல் அவங்கக்கிட்ட நீங்கள் எதுவுமே பேச வேண்டாம். இந்த நிமிஷம் நீங்களும் தமிழும் சேஃபாக வெளியே வந்தாகணும். அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். எந்த காரணத்தை கொண்டும் இந்த விஷயத்தை பண்ணவங்க தப்பிக்கவே கூடாது. சரிங்க சார். பாரதி, இந்த விஷயத்துல நீங்க தைரியமா இருக்கணும். நாங்க உங்க பின்னாடியே தான் இருக்கோம். உங்களுக்கு எதுவும் நடக்க விட மாட்டோம். தேங்க்ஸ் இன்ஸ்பெக்டர். பாரதி, நான் உங்க கூட கனெக்ட்லேயே இருப்பேன். நீங்கள் என் நம்பரோட கனெக்ட் ஆனதுக்கப்புறம் ஃபோனை பேக்கில் வச்சுக்கிட்டு இயர்ஃபோனில் கனெக்டில் இருங்க. உள்ளே போனதும் அங்கே எத்தனை பேர் இருக்காங்கங்கிறத அவங்களுக்கு தெரியாமல் ஏதாவது ஒரு வழியில் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. தமிழை கண்ணில் பார்த்தா எங்களுக்கு உடனே சொல்லிடுங்க. நாங்கள் அந்த டைமில் வந்து அங்கே ரவுண்ட் ஆஃப் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். சரிங்க சார். நாங்கள் பாரதி, பயப்படாதீங்க, நான் இருக்கேன். உங்கள் யாருக்கு எதுவும் ஆகிறதுக்கு நான் விட மாட்டேன். அப்படி நடக்கணும்னா அது என்னை மீறி தான் நடக்கணும். நீங்கள் போங்க பாரதி, பார்த்துக்கலாம். ஓகே சார். அண்ணா, அவங்க வந்துட்டாங்கண்ணா. டேய், எல்லாரும் ரெடியா இருங்க, சீக்கிரம்.
மேடம் சொல்லுங்க மேடம். டேய் பாரதி பில்டிங்குள்ள வந்துட்டான். மேடம் நாங்களும் பாத்துறோம் மேடம். சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? எல்லாரும் ரெடியா இருங்க. அவகிட்ட அந்த லேப்டாப்பை வாங்கினது அங்கிருந்து வெளியே தூக்கி போட்டுட்டு எல்லாரும் காணாம போயிடுங்க. நீங்க என் கூட லைன்லயே இருங்க. என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரிஞ்சாகும். ஓகே மேடம், நீங்க சொன்ன மாதிரி பண்ணிடுறேன் மேடம். தமிழ் தமிழ் ஏய் ஏய் விடுடா விடு விடு என் பொண்ணு எங்கடா? பேக குடுடா குடு. டேய் விடுடா. பாரதி என்னாச்சு? பாரதி தமிழை பார்த்துட்டீங்களா? விடு சார். தமிழ் இங்க இல்ல சார். இவங்க வேற ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஏய் பேக விடுடா. பாரதி பயப்படாதீங்க, நீங்க பணத்தை மட்டும் கொடுத்துடாதீங்க, நாங்க வந்துகிட்டே இருக்கோம். விடு மேடம் இப்ப யார் கூட போன்ல பேசிட்டு இருக்கா மேடம்? இப்படிதான் அவ ஏதாவது கோக்கமாக்கு பண்ணுவான்னு நினைச்சேன். கணேஷ், ஆ? பாரதிக்கு பிரச்சனை. அவங்க வேற ஏதோ பிளான் பண்ணிட்டாங்க. பாரதி அட்டாக் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம உடனே போலாம். தெரியாது. போடா. யோ எல்லாம் வாங்க. டேய் இந்த நிமிஷம் அந்த லேப்டாப் பேக் ரொம்ப முக்கியம். அவகிட்ட இருந்து புடுங்கி தூக்கி போடுங்கடா. சரிங்க மேடம். விடுடா விடு விடு. டேய் நமக்கு டைம் இல்ல. அவ போலீஸ்காரங்களோட இங்க வந்திருக்கா. ஒரு நிமிஷம் லேட் பண்ணாலும் நம்ம எல்லாருமே மாட்டிப்போம். லேப்டாப் பேக் அவகிட்ட இருந்து புடுங்கி வீசிட்டு இங்க இருந்து ஓடி போயிடலாம்டா. விடுடா பேக் விடு. ஏய் மேடம் இதுக்கு மேல நாம இங்க இருக்கிறது நமக்கு தான் பிரச்சனை. லேப்டாப் பேக் நம்ம கைக்கு வராம இங்க இருந்து போறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல சுதாகர். அவ நம்ம கிட்ட டிராமா பண்ணி கடைசியில ஆதியோட போலீஸும் இங்க வர வச்சிருக்கா. நான் தான் உங்ககிட்ட அப்பவே அவ மேல சந்தேகமா இருக்குன்னு சொன்னல மேடம். நீங்க தான் அவளை நம்பிட்டு இருந்தீங்க. நான் தான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். நீ சொன்னப்பவே நான் அலர்ட் ஆயிருக்கேன். இப்ப அந்த பாரதி இப்படி ஒரு வேலையை பார்த்திருக்கான். எப்படி இருந்தாலும் அந்த லேப்டாப் நம்ம கைக்கு வந்து ஆகணும். இல்லைன்னா மொத்தமா நம்ம எல்லாரும் மாட்டிப்போம். டேய் டேய், தமிழ் எங்கடா வச்சிருக்கீங்க? எங்கடா வச்சிருக்கீங்க? சொல்றா சொல்ல. பாரதி நீங்க போய் முதல்ல தமிழ் எங்க இருக்கான்னு பாருங்க. நான் இவனுங்களை பாத்துக்கிறேன். சரிங்க சார்.